ஆமா ஆமா, கச்சத்தீவை வந்து கொடுக்கும்போது கூட துணை யார் நின்னது, யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். இந்தியாவோட நிலப்பரப்பை தானவாத்து கொடுக்கறதும், இந்தியாவோட நிலப்பரப்பை வேற எவனாவது கையில வச்சுட்டு இருந்தா அதை விட்டு கொடுக்கறதும் காங்கிரஸின் வரலாறு. ஐயையோ, பாகிஸ்தான்காரன் நம்ம மொத்த வெப்பனையும் போட்டு கொடுத்துட்டான், போச்சு போச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நமக்கு செய்த உதவி பெரு உதவி. இது மாதிரி எந்த நாடும் எந்த காலத்திலையும் நம்மளுக்கு பண்ணதில்லை. பங்களாதேஷில் ரேப் பண்ணவனும் கொன்னவனும் மனித உரிமை மீறல் பண்ணவங்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சு திரும்பி அவங்களுக்கு பாதுகாப்பாக அவனுக்கு பாகிஸ்தானுக்கு அமுச்சு விட்டோம். நம்ம சாரதா பீட்டம் எங்கே இருக்குது? பிஓகேல தானே இருக்குது. இந்த ஜனயு போட்ட ஹிந்து அன்னைக்கு எங்கே போனாங்க? இது அணு ஆயுத போரா மாறும் என்ற சூழ்நிலையில் மோடி சொல்லி சொல்லி அடிக்கிறார். நீ இது பண்ணா உனக்கு விழற அடி இந்த அளவில் தான் இருக்கும்ட்டு, உள்ள நுழைஞ்சு அடிப்பேன்டா அப்படின்னாரு. மூணாவது அடி பண்ணா உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது மாத்திரம் இல்லை, நீ சண்டை போடுறதுக்கே உன்னால் முடியாத அளவுக்கு நான் பண்ணிட வேண்டாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணி காட்டியிருக்காரு. லூசு மாதிரி பப்ளிக் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜோக்கராக நிற்கிற ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய தானை தலைவர் தளபதி அவர்கள் கச்சத்தீவை மீட்டினால் அவருக்கு நாங்கள் இன்னொரு முறை அல்ல, வாழ் இருக்கும் முறை ஓட்டு போடுவார்கள் தமிழக மக்கள். முன்னுரையை எழுதினது வேணும்னா பிரிட்டனும் நேருவும் காங்கிரஸ் பார்ட்டியும் சேர்ந்து எழுதியிருக்கலாம். முடிவரையே பிஜேபியும் மோடியும் எழுதுவாங்கன்னு நான் நம்புறேன். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாதுகாப்புத்துறை ஆலோசகர் திரு டாக்டர் நிரஞ்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜெயஹிந்த். ஜெயஹிந்த் சார். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது உள்ள இந்தியாவில் இருக்கவங்க மோடி அவர்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையாண்ட விதத்தை பற்றி பேசும்போது இந்திரா காந்தி அவர்கள் கூட ஒரு கம்பேரிசன் பண்ணி பேசுகிறாங்க. ஹவுஷி அந்த பாகிஸ்தானோட, அதுவும் பலரும் இங்கே தமிழ்நாட்டில் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தானும் இந்தியாவும் அந்த பிரிவினை நடக்கும்போது இந்திரா காந்தி அவர்கள் தான் அதை பண்ணி கொடுத்தாங்க, கருணாநிதி அவர்கள் துணை. கச்சத்தீவை கொடுக்கும்போது கூட துணை யார் நின்னது, யார் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், இங்க இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரியும். யார் கொடுத்தது சொல்லுங்க மேடம். திமுக கவர்மெண்ட். நெக்ஸ்ட் அன்றைய பிரதமர் காங்கிரஸும் டிஎம்கே. பின்ன அப்போ இந்திரா காந்தியை புகழ்ந்து பேச தப்பு இல்லை. இந்தியாவோட நிலப்பரப்பை தானவாத்து கொடுக்கறதும், இந்தியாவோட நிலப்பரப்பை வேற எவனாவது கையில வச்சுட்டு இருந்தா அதை விட்டு கொடுக்கறதும் காங்கிரஸின் வரலாறு. சரி, இந்திரா காந்தி இது இருந்தால் வேற மாதிரி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இந்திரா காந்தி இருந்தப்போ இந்தியா நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா இல்லை பாகிஸ்தான் நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட்டா? பட் காங்கிரஸுடைய சசி தரூர் ஒரு கமெண்ட் வைக்கிறாரு, அப்போ இருந்த நிலையும் இப்போ இருந்த நிலையும் அவர் ஒரு ஃபார்மர் டிப்ளமேட்டா இருக்கிறதுனால, ஏதோ மனுஷன் கொஞ்சம் படிச்சிருக்கிறதுனால பேசுறாரு. அவரே மற்ற பேசிக் காமன் சென்ஸ் இல்லாத நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த கட்சியில. அது மாதிரி இருக்கிறவங்க பேசும்போது, அதாவது பொது அறிவு கூட இல்லாதவங்க பேசும்போது இப்படிதான் பேசுவாங்க. அப்ப நேருக்கும் இந்திரா காந்திக்குமே கம்பேர் பண்ணலாமா? அப்ப நேரு பண்ணதெல்லாம் தப்புன்னு ஒத்துக்கிறீங்களா? நீ இந்திரா காந்திக்கும் மோடிக்கும் கம்பேர் பண்ணா, பிரதமருக்கு பிரதமர் கம்பேரிசன்னா, அப்ப நேரு ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கம்பேர் டு இந்திரா. அதை ஒத்துக்கோ ஃபர்ஸ்ட். ஒத்துப்பியா? பிஓகே விட்டு கொடுத்தது நேரு, ஒத்துப்பியா? ஒத்துக்க மாட்டான். சரி, அது போனா போகுது. இந்திரா காந்தி போர்க்களத்தில் நம்ம ஜெயிச்சது 71 வாரில் ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட்டை விட்டுருங்க, பங்களாதேஷ் லிபரேஷன், பங்களாதேஷ் தனி நாடாக மாறிடுச்சு, அது ஓகே. நான் சொல்றது வெஸ்ட்ல நம்ம ஜெயிச்சது எல்லாத்தையும் ஏன் திருப்பி கொடுத்தோம்? ஹஜிபீர் பாஸ் ஏன் திருப்பி கொடுத்தோம்? ஏன் இப்போ 93,000 பிரிசனர்ஸ் பாகிஸ்தானி போர்க்கைதிகளை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது இன்னைக்கு இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்தின மாதிரி அன்னைக்கு ஏன் நம்ம பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கல, 40% தண்ணி தான் உனக்கு, 60% எனக்கு, அப்படி ஏதாவது ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்களா இந்திரா காந்தி அம்மையார்? இல்லைன்னா உன்னோட போர்க்கைதிகள் வரமாட்டாங்க. ஜெர்மனிய போர்க்கைதிகளை உலகப்போர் 2க்கு அப்புறம் குலாக்ஸில் எடுத்துட்டு போய் ஸ்டாலின் அங்கே விட்டு அவங்கள வேலை பார்க்க விட்டு கொன்று குவிச்சான். இது மாதிரி பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் அந்த போர்க்கைதிகளை எல்லாரையும் ரோடு போர்டு பிரிட்ஜு கட்டுறதுக்கு அந்த வேலைகளுக்கு நம்ம யூஸ் பண்ணி அவனுங்களை ஒரு வழியாக்கியிருக்கலாமா இல்லையா? ரேப்பிஸ்டும் பங்களாதேஷில் ரேப் பண்ணவனும் கொன்னவனும் மனித உரிமை மீறல் பண்ணவங்களையும் நம்ம பாதுகாப்பாக வச்சு திரும்பி அவங்களுக்கு பாதுகாப்பாக அவனுக்கு பாகிஸ்தானுக்கு அமுச்சு விட்டோம். நம்ம இதுதான் இந்திரா மோடி பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்களா? சரி, ஓகே, அதுக்கே வந்துடலாம்.
இந்திரா காந்தி வந்து கர்தார்பூர் சாஹிப் இன்னைக்கு இருக்கு பஞ்சாப்ல, அந்த கர்தார்பூர் சாஹிப்பை கேட்டு வாங்கியிருக்கலாமே. நிஜமா சீக்கிய மதத்தின் மேல் அவர்கள் காங்கிரஸாருக்கு நம்பிக்கை உண்டு. இந்துக்களுக்கு நான் ஜனயு போட்ட ஹிந்து காஷ்மீரி பண்டிட்டுன்னு சொல்றாரு. சாரதா பீட்டம் எங்க இருக்கு? பிஓக்கேல தானே இருக்கு. இந்த ஜனயு போட்ட ஹிந்து அன்னைக்கு எங்க போனாங்க? ஜனயுன்னா பூணூல் போட்ட ஹிந்து தானே. கோட்டு மேல பூணூல் போடுற முதல் இந்து நான் அவங்கள தான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் பிராமணர்கள் வந்து பூணூல் போடுறது பழக்கம். நான் பிராமின்ஸ் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் நல்லதுக்கோ கெட்டதுக்கோ பூணூல் போட்டு ஆகணுன்ற சில சம்பிரதாயம் உண்டு நிறைய இதில். அப்படி யாராவது நீங்கள் கோட்டு மேலே பூணூல் போட்டதை பார்த்துருக்கீங்களா? அவங்க காங்கிரஸ் தலைவர் போடுவார். அவரை பொறுத்த வரைக்கும் அது வெறும் கயிறு. அதனாலதான் சாரதா பீடத்தை பற்றி கவலைப்படல. அவங்க பிஓகேல இருக்க சாரதா பீடத்தை அதை வாங்கியிருப்பாங்கல்ல. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை ரீநெகோஷியேட் பண்ணியிருப்பாங்கல்ல. காஷ்மீரி மக்களுக்கு பலன் அடைஞ்சிருக்குமா? பஞ்சாபுக்கு பலன் அடைஞ்சிருக்குமா? கர்தார்பூர் சாஹிப்பை திருப்பி வாங்கியிருப்பாங்கல்ல. அன்னைக்கு பாகிஸ்தான் நியூக்ளியர் பவரா? அன்னைக்கு அவனுக்கு அணு ஆயுத கேப்பபிலிட்டி இல்லை. கிட்டத்தட்ட நம்மளுக்கு அன்னைக்கே அணு ஆயுத கேப்பபிலிட்டி வேற இந்த த்ரெஷ்ஹோல்டு கிட்டத்தட்ட அந்த நிலைமை எட்டிட்டோம். அடுத்த 3 ஆண்டுகள்ல நம்ம அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணிட்டோங்க. 74க்கெல்லாம் இது 71ல் நடக்குது. ஸோ த்ரெஷ்ஹோல்டில் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து 3 வருஷத்துல டெஸ்ட் பண்ண முடிஞ்சது. எந்த அணு ஆயுதத்தையும் 3 வருஷத்துல எந்த நாடும் வந்து மேனுஃபேக்சர் பண்ண முடியாது. அப்போ நம்மளுக்கு அப்பயே வந்து கேப்பபிலிட்டி அட்டைன் பண்ணது தான் அர்த்தம் நம்ம. பட் ஏன் இந்திரா காந்தி வந்து அவங்கள அந்த பழி வாங்குறதோ இல்லை பாகிஸ்தானை முழுமையா சப்மிட் பண்றதுக்கோ அவங்க யோசிக்கல. இன்னைக்கு ஒரு நியூக்ளியர் அம்பர்லா கீழே இது அணு ஆயுத போரா மாறும் என்ற சூழ்நிலையில மோடி சொல்லி அடிக்கிறார். முதல் சொல்லி அடிச்சது உரி, நீ இது பண்ணா உனக்கு விழற அடி இந்த அளவுல தான் இருக்கும்ட்டு. 2வது அடி பண்ணா உள்ள நுழைஞ்சு அடிப்பேன்டா அப்படின்னாரு. 3வது அடி பண்ணா உள்ள நுழைஞ்சு அடிக்கிறது மாத்திரம் இல்லை, நீ சண்டை போடுறதுக்கே உன்னால முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு பண்ணி காட்டியிருக்காரு. இப்பயும் அவர் வந்து இது பாஸ் அப்படின்னு இருக்காரு. பாஸ்ன்னா தா அப்படின்வாங்க எங்க டிஃபென்ஸ் லாங்குவேஜ்ல. தற்காலிகமானது தான் இது. நம்ம எப்போ வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க ஒன்று கவனிச்சிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சர்விங் பர்சனும் ஃபர்ஸ்ட் இந்த இது நடக்கும்போது அவங்க எந்த யூனிஃபார்ம்ஸ் போட்டிருந்தாங்க? நார்மலா போடுற யூனிஃபார்ம். இப்போ எல்லாருமே பேட்டில் ஃபேட்டிக்ஸ்ல தான் இருக்காங்க. பாக்குறீங்களா? எல்லா மீட்டிங்குக்கும் பேட்டில் ஃபேட்டிக்ஸ் போட்டு தான் வராங்க. காம்பேட் யூனிஃபார்ம் போட்டு வராங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? வி ஆர் காம்பேட் ரெடின்னு அர்த்தம். நம்ம சண்டை போடுறதுக்கு நம்ம ஃபுல்லா ப்ரிப்பேர்டா இருக்கோம்னு அர்த்தம். அதே பாகிஸ்தான் ஆர்மி என்ன பண்ணிட்டு இருக்கு? படத்தை போட்டு காட்டிட்டு இருக்கு. இப்போ நீங்க யாருக்கு ஒத்து ஊதுறீங்க? பாகிஸ்தானுக்கு ஒத்து ஊதுறீங்களா இல்ல இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? மார்ச் போறேன்னு சொல்லிட்டு சண்டையெல்லாம் முடிஞ்ச அப்புறம் மார்ச் போறது. அதுலேயும் ஒரு விஷயம் சொன்னாங்க, முதலமைச்சர் அவர்கள் மார்ச் போனதுனால தான் உடனே பார்த்தீங்கன்னா உடனே போர் நின்றுச்சு. 5 கிலோமீட்டர் போனதுக்கே வந்து போரை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் மேடம் ஏன்? அதாவது முதல்வர் வந்து அவர் வந்து அவரோட இதை காட்டணும். அரசியல் சாசன சட்டப்படி அவரோட கோட்பாடு கொள்கை என்னவா இருந்தாலும் அரசியல் சாசன சட்டப்படி முதல்வராக நடக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஏதோ பண்ணியிருக்காரு. அவரை மனது குளிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு பேசுறேன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாங்க பாருங்க. இந்த அதிமேதாவிங்களை என்னன்னு சொல்றது? ஒரு காலத்துல கீழ்பேக்கில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது. புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு வந்து அங்கே இடம் கிடைக்கும். அங்கே தான் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்க. இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. புத்தி சுவாதீனம் இல்லாமல் கொஞ்சம் வாய்க்கு வந்தது பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா சித்தராமையா கூட தான் நடந்தார். பக்கத்து ஸ்டேட்டில் ரேவந்த் ரெட்டி நடந்திருக்காரு. நிறைய இடத்துல இந்த ரேலிஸ் போயிருக்கு. அப்போ இந்தியாவில் இருக்க எல்லா சீஃப் மினிஸ்டரை பார்த்தும் பயந்துட்டாங்களா பாகிஸ்தானு? மோடியை பார்த்து பயப்படல. சரி, பாகிஸ்தான் அப்படி சிஎம்ஐ பார்த்து பயந்ததாகவே இருக்கட்டும். பேசாம இவரையே அனுப்பி பிஓகே வாங்கி கொடுக்க சொல்லலாமே, கச்சத்தீவை வாங்கி கொடுக்க சொல்லலாமே. இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்திய தானை தலைவர் தளபதி அவர்கள் கச்சத்தீவை மீட்டினால் அவருக்கு நாங்கள் இன்னொரு முறை அல்ல, வாழ் இருக்கும் வரை ஓட்டு போடுவார்கள். தமிழக மக்கள் வாழ்நாள் இருக்கும் வரை ஓட்டு போடுவாங்க, குறிப்பிட்டு மீனவர்கள். ஏன் அதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க? காஷ்மீர் போரை நிறுத்துறதுக்கு, அதாவது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் நிறுத்துற வர வரைக்கும் அவரால் மார்ச் பண்ணால் போர் நின்றுடும் போது, ராமேஸ்வரத்துலேருந்து கொடியக்கரை வரைக்கும் இல்லை தனுஷ்கோடி வரைக்கும் அவர் மார்ச் பண்ணாலே போதுமே, கச்சத்தீவு நம்ம பக்கம் வந்துருமே. இது சொன்னவங்க அதை சொல்ல மாட்டேங்கிறாங்களே என்ன? நான் முதல்ல கிரிட்டிசைஸ் பண்ணல,
முதல்வர் பேரை சொல்லி அவரை வந்து இன்னும் சொல்ல போனால் அவரை வந்து இவங்க வந்து கொச்சப்படுத்துகிறாங்க. The CM may not fall into this trap. ஏன்னா சிஎம்முக்கும் தெரியும் யார் பலசாலின்னு சொல்லிட்டு. அதனால தான் அவர் தமிழ்நாடு வரைக்குமே பார்த்துக்கிறாரு. அவரே ராகுல் காந்தி தான் இந்தியாவுக்கு பிரதமர்னு சொன்னார், தன்னைத்தானே இந்தியாவுக்கு பிரதமர்னு சொல்லிக்கல. அது வேற, ராகுல் காந்தியால் இன்னைக்கு இந்தியா பிரதமர் ஆக முடியுமா முடியாதான்றது அது தனி டிபேட்டு. பட் இந்தியாவின் பிரதமர் யார், இந்த போரை யார் நடத்தினா, இந்த போரை வந்து எந்த விதத்தில் நடத்த முடியும், யாரால் இதை வந்து ஆக்கப்பூர்வமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும்னு சொல்லிட்டு திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும், ட்ரம்ப்புக்கும் இந்நேரத்துக்கு தெரிஞ்சிருக்கும். லூசு மாதிரி பப்ளிக் முன்னாடி வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இன்னைக்கு இன்டர்நேஷனல் ஜோக்கராக நிற்கிற ட்ரம்ப்புக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்நேரத்துக்கு பாகிஸ்தானில் இருக்க ஆசிம் முனீர், ஷபாஸ் ஷெரீஃப்க்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன் ஷி ஜின்பிங்க்கும் தெரிஞ்சிருக்கும். அவன் அடித்த நம்மளை அடிக்கிறதுக்கு இந்த ஆளுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஐயையோ பாகிஸ்தான்காரன் நம்ம மொத்த வெப்பனையும் போட்டு கொடுத்துட்டான், போச்சு நம்மளது மாத்திரம் இல்லை, அவன் நம்மளது யூஸ் பண்ண போய் சைனா அது எல்லாமே டம்மி பீஸுடா அப்படின்னு சொல்லிட்டான். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் நமக்கு செய்த உதவி பெரு உதவி. இது மாதிரி எந்த நாடும் எந்த காலத்துலையும் நம்மளுக்கு பண்ணதில்லை. நம்மளுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சுறுத்தல் பாகிஸ்தானோட சைனா தான். ஸோ சைனா இஸ் அ பேப்பர் டைகர். அவன் வச்சிட்டு இருக்கிற எந்த ஒரு உபகரணமே வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை, குவாலிட்டி இல்லை, வாரண்டி கேரண்டி இல்லை, அப்படி அதாவது உத்தரவாதம் இல்லைன்னு சொல்லி பாகிஸ்தானால் உலகம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இனிமேல் எவன் உலகத்தில் இருக்கிற நாடு போய் சைனா கிட்ட போய் வெப்பன் வாங்குறான்னு பார்க்கலாம். இப்போ எல்லாம் யார்கிட்ட வெப்பன் வாங்க வருவாங்க? இது கூட வேற ஏதாவது சிஎம் அந்த ஸ்டேட்டில் அந்த ஃபேக்டரி இருந்தால் அந்த சிஎம் பண்ணிட்டாருன்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. பை லுக்கிங் அட் ஆல் திஸ் இன்டர்னல் பாலிடிக்ஸ், திஸ் அ டர்ட்டி பாலிடிக்ஸ், சீப் பாலிடிக்ஸ். கிவ் த கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. இந்திரா காந்தி அம்மையார் அன்று பங்களாதேஷை அவங்க லிபரேட் பண்ண விதம், அவங்க ஹேண்டில் பண்ண விதம், அந்த வாரை ஹேண்டில் பண்ண விதம், வார் முடிகிற வரைக்கும் இட் வாஸ் அன் எக்ஸலண்ட் லீடர்ஷிப் ஷி ஹட் ஷோன். அது மாதிரி ஒரு தலைவரை வந்து பார்க்க முடியாது. நிக்சனை நேரடியாக எதிர்த்து சோவியட் ரஷ்யா கூட ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி சைன் பண்ணி அந்த ஒரு நாட்டை 13 நாளில் துண்டாடுறது வந்து, அதுவும் அமெரிக்கா சப்போர்ட் இருக்கிற நாட்டை, வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சப்போர்ட் இருக்கிற ஒரு நாடை துண்டாடுறதுன்றது வந்து ஒரு சின்ன வேலை இல்லை. அதை 13 நாளில் சாதிச்சாங்க. அது வரைக்கும் ஷி வாஸ் கிரேட். பட் எதையெல்லாம் நம்ம போர்க்களத்தில் சாதித்தோமோ அதையெல்லாம் டிப்ளமேட்டிக் டேபிளில் புட்டோக்கிட்ட வந்து ஷிம்லாக்கு வந்து அங்கே அவன் வந்து பேசி கடைசியில் அவனுக்கு சாதகமாக மாற்றிக்கிட்டு போயிட்டான். ஸோ நம்ம வின் பண்ணது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நின்னோம். போர்க்களத்தில் ஜெயிச்சதை சிம்லா ஒப்பந்தம் மூலம் தொலைத்தோம். இது வரலாறு. இன்னைக்கு இந்திரா காந்தி தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்படிப்பட்ட ஒப்பந்தங்கள் தேவையான்னு சொல்லி பார்க்கணும். சிம்லா ஒப்பந்தத்தில் தானே எல்ஓசின்னு ஒரு லைன் வந்தது. சிம்லா ஒப்பந்தத்தில் தானே இந்தியா பாகிஸ்தான் மாத்திரம்தான் காஷ்மீர் பிரச்சனைக்கு சம்மந்தப்பட்ட. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினது யார்? பாகிஸ்தான் வந்து காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானும் இந்தியாவும் 2 பேர் மட்டும்தான் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய நிலை ஏன் எட்டணும்? ஜெயிச்ச நாடு நீ பார்ட்டியில் முதல்ல இடத்த விட்டு காலி பண்ணுன்னு சொல்ல வேண்டியது தானே. நீ அத்துமீறி என் இடத்துல வந்து டென்ட் போட்டிருக்க, கொட்டா போட்டிருக்க. அந்த பிரச்சனையை வந்து சரி ஓகே உங்ககிட்ட நான் பேசி பைசல் பண்ணிக்கிறேன், உன் கொட்டாவை போட்டே வச்சுக்கோ, நான் உங்ககிட்ட பேசி பைசல் பண்ணிக்கிறேன்னா அப்போ அவன் இருக்கிறதுக்கு அவன் அங்கே தங்கறதுக்கு இடம் கொடுத்தது யாரு? அந்த ஷிம்லா அக்ரிமெண்ட் தானே. அது நம்ம பண்ண தப்பு இல்லையா? இதுதான் நீங்கள் நம்ம மோடி கிட்ட இருந்து எதிர்பார்க்குறோமா? அன்ஃபார்ச்சுனேட்லி இந்திரா காந்தி செய்ததை நாம் புகழ வேண்டும், தவறை நாம் சுட்டி காட்ட வேண்டும். மோடி தவறுகள் செய்திருந்தால் அதையும் சுட்டி காட்ட வேண்டும். ஆனால் இந்த தருணத்தில் மோடி எடுத்திருக்கிற இட் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் பாஸ்டர். அவர் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, நம்மளோட குறிக்கோள்கள் என்ன, அதை அச்சீவ் பண்ணோமா, எய்ம் அண்ட் ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணோமா, தீவிரவாதிகளை அடித்தோமா, பாகிஸ்தான் போர் புரியும் தன்மையை குறைச்சோமா, நாங்கள் நினச்சா நீ தீவிரவாதத்தை இன்னொரு முறை நீ தீவிரவாத தாக்குதல் நடத்தினால் அது போருக்கு சமம்னு சொல்லிட்டு அறிவிச்சோமா, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கட் பண்ணோமா, அபயன்ஸ் பெண்டிங்கில் போட்டு விட்டோமா. ஸோ இன்னைக்கு நம்ம கண்டிஷன்ஸ் பாகிஸ்தான் மீது விதித்து கொண்டு இருக்கிறோம். கரெக்டாக இல்லைங்களா? பாகிஸ்தான் நம்மளுக்கு டிக்டேட் பண்ணுறாங்க, நம்ம பாகிஸ்தானை டிக்டேட் பண்ணுறோமா? நம்ம தானே பண்ணுறோம். அப்போ யார் ஜெயிச்சா? ஸோ அந்த டிக்டேட் பண்ணும்போது தேவைப்பட்டால் நம்ம பாகிஸ்தான் கூட பேசணுன்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் சரி சான்ஸ் தான் கொடுத்து பார்ப்போமே. டிஜிஎம்ஓ மீட்டிங்கில் எப்போ பிஓகே காலி பண்ணுறான்னு கூட டிஜிஎம்ஓ கேட்கலாம், யார் கண்டா? அது கூட ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக முன் வைக்கலாம்.
லெட்ஸ் see மேடம், the war is not yet over. சண்டை இன்னும் முடியல, டெம்பரரியா நின்று இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணது யாரோ அதை முடிப்பதும் அவராக தான் இருப்பார். பாகிஸ்தான் தெரியாதனமா இந்தியர்களை கொன்று ஸ்டார்ட் பண்ணிட்டான். பாகிஸ்தானோட முடிவுரையை எழுதுறது வந்து முன்னுரையை எழுதுனது வேணும்னா பிரிட்டனும் நேருவும் காங்கிரஸ் பார்ட்டியும் சேர்ந்து எழுதியிருக்கலாம். முடிவுரையை பிஜேபியும் மோடியும் எழுதுவாங்கன்னு நான் நம்புறேன். ஆல்ரெடி அதை நோக்கி தான் பாகிஸ்தான் போயிட்டு இருக்கு. பலூச்சிஸ்தான் ஆல்ரெடி சுதந்திரத்தை அறிவிச்சிட்டாங்க, கிட்டத்தட்ட கைபர் பக்துனும் அடுத்து அறிவிச்சிருவாங்க. மிச்சம் இருக்கிறது சிந்து தான். சிந்தும் வெஸ்ட் பஞ்சாபும் தான். வெஸ்ட் பஞ்சாப்லையும் சிறக்காய் பகுதிகளில் அவங்க தனி மொழி பேசுவாங்க, பஞ்சாபி மொழி பேசுவாங்க. அவங்க வந்து தனிநாடு கோரிக்கை ஒன்று இப்போது வலுத்துட்டு வருது கடந்த 1 மாத காலமாக. சிந்து ஆல்ரெடி பிரச்சனைக்கு. பாகிஸ்தான் துண்டாடுபடும். இந்திரா காந்தி அம்மையார் பாகிஸ்தானை 2ஆக உடைச்சாங்க. மோடி மேபி அதை 3ஆ 4ஆ கூட உடைக்கலாம். அன்னைக்கு இவர்களோட கருத்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எங்களோட நீந்து பல்வேறு கருத்துக்களை பயந்ததற்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.